நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கூகுள் பேல இருக்கக்கூடிய கான்டாக்டை நம்மளால டெலீட் பண்ண முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பேல கான்டாக்டை டெலீட் பண்ண முடியுமா, அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம கூகுள் பே ஓப்பன் பண்ணலாம். ஸோ கூகுள் பே ஓப்பன் பண்ணியாச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எனி கியூஆர் கோட் பக்கத்தில் பே கான்டாக்ட்னு இருக்கு. இது வழியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு நம்ம பணம் அனுப்புவோம், அப்படி தானே? ஸோ அந்த கான்டாக்டை நம்ம வந்து டெலீட் பண்ணணும். முடியுமா? இது வரைக்கும் பே கான்டாக்ட் மூலியமாக செலக்ட் பண்ண கான்டாக்ட்டுக்கு நம்ம பணம் அனுப்பியிருப்போம்ல, அந்த கான்டாக்ட் எல்லாமே பீப்புள் அப்படிங்கிற தலைப்பில் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கும். சரி, இப்போ அதுலேருந்து ஒரு கான்டாக்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஸோ இந்த கான்டாக்ட் நான் டெலீட் பண்ணணும். இப்போ அந்த கான்டாக்டோட நேம்ல தட்டுறேன். சோ இதுல ஏதாவது டிஸ்ப்ளே ஏதாவது டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகல. இப்போ டாப் ரைட்ல 3 டாட் அதுக்குள்ள செக் பண்ணி பார்த்துருவோமா? அங்கேயும் இல்ல. இப்போ நம்ம பேக்ல போயிடலாம். மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். டாப் ரைட்ல 3 டாட் அதுக்குள்ள போவோம். இங்க போனாலும் அந்த டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல. சோ இந்த கான்டாக்டை நம்ம வந்து நிரந்தரமா வந்து டெலீட் பண்ணணும். முடியுமா? சான்ஸே இல்ல, முடியாது. ஒருவேளை நீங்க கூகுளோட அந்த கான்டாக்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அங்க போய் வேணா நீங்க டெலீட் பண்ணலாம். பட் கூகுள் பே வழியா எந்த ஒரு கான்டாக்டையும் நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஆனா கூகுள் பேல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அது என்னன்னா, அந்த கான்டாக்ட் ஓபன் பண்ணி டாப் ரைட்ல 3 டாட் குள்ள போனீங்கன்னா பிளாக் திஸ் பர்சன் கொடுத்தீங்கன்னா கீழ இருந்து ஒரு ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகும். இதுல கூகுள் பேல அந்த கான்டாக்டை நீங்க வந்து பிளாக் பண்ணலாம். இன்னொன்னு கூகுள் சர்வீஸ், அதாவது யூடியூபா இருக்கலாம், வேற எந்த ப்ராடக்டாலும் இருக்கலாம், அங்கேயும் இந்த கான்டாக்டை நீங்க பயன்படுத்த முடியாது. அதான் கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மொத்தத்துல நீங்க கூகுளோட ப்ராடக்ட்ல இந்த கான்டாக்டை நீங்க பயன்படுத்தவே முடியாது. அதுக்கு தான் பிளாக் திஸ் பர்சன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதே டாப் ரைட்ல 3 டாட், இதுல ரிப்போர்ட் யூசர். சோ இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பெஸ்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் இந்த கான்டாக்ட். அதை வெரிஃபை பண்ணிட்டு அந்த கான்டாக்டை டோட்டலா உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கூகுள் பேல பே கான்டாக்ட்ல உள்ள கான்டாக்டை நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஒன்லி பிளாக் பண்ணலாம், இல்ல ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. நீங்க வேணா நீங்க கூகுளோட ப்ராடக்ட் இருக்குல்ல, கான்டாக்ட் அப்ளிகேஷன், அதுல நீங்க நிரந்தரமா டெலீட் பண்ணலாம். பட் கூகுள் பேல பே கான்டாக்ட் வழியா எந்த ஒரு கான்டாக்டையும் நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நினைக்கிறேன். இந்த வீடியோ உருவாகிறதுக்கு காரணமே ஒரு ஃபாலோவர் தான். அவங்க கேட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயன்படுத்திக்கங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.